ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமை விட்டு வெக்கேட் பண்ண போகிறோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ரூமு. பாய்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா பாய்ஸ் கேங்க்கு தங்குற ஒர்த்தான ரூம் இதுதான். கார் எடுக்கும்போது சூர்யா நான் தான் ஓட்டுன்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தோம். சரிடா நீயே ஓட்டு, ஆனால் ஜாக்கிரதையாக ஓட்டு, ஏன்னா டிங்கர் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இங்கே 10,000 ஃபைனு. கார் எடுக்கும்போது நோட்டிஸ்பைட் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு காரில் ஒரு சின்ன டெம்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ தான் இருந்துச்சுன்னா நீங்கள் 5,000 கட்டின அமௌண்ட்டு போயிடும் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா லோயர் அகோடா ஃபோர்ட்டுக்கு தான் போகிறோம். லோயர் அகோடா ஃபோர்ட்னா என்னென்னா பிரிட்டிஷ் காலத்தில் நம்மள மாதிரி கைதிகளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கட்டின இடம் தான் லோயர் அகோடா ஃபோர்ட்டு. இப்போ லோயர் அகோடா ஃபோர்ட்டில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அகோடா ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, தனியாக இருக்குது. லோயர் அகோடா ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கோவா மூவி பார்த்துறீங்களா, அதில் பசங்கள்லாம் ஏறி ஆடுவாங்கல்ல, அதுதான் அகோடா ஃபோர்ட்டு. இது லோயர் அகோடா ஃபோர்ட்டு. எப்படின்னா பீச்சை ஒட்டின மாதிரி ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கும். இதில் 3-4 இடம் இருக்குது. அப்படியே ஒரு பெரிய பீச் அப்படியே சுற்றி ஃபுல்லாகவே ஒரு அகோடா ஃபோர்ட்டாகவே கட்டியிருக்காங்க. இப்போ அந்த அகோடா ஃபோர்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னாவே நாங்கள் காலையில் பிளான் பண்ணிட்டோம். நார்த் கோவா ஒரு நாள், சவுத் கோவா ஒரு நாள், மொத்தம் 4 நாள் தனித்தனியாக பிளான் பண்ணிட்டோம். அந்த பிளானிங்க்கு ஏற்ற மாரி தனித்தனியாக பிரித்து போகிறோம். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்தெந்த சைடு என்றைக்கு போகணும் அப்படி சொல்லி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் ட்ரிப் மேக்கரு. முக்கியமாக நம்ம கோவா வீடியோவில் எவ்வளோ பட்ஜெட் செலவானுச்சு எல்லாமே சொல்கிறேன். பட்ஜெட் வச்சு கோவா கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு டைம் நாங்கள் வரும்போது ஒரு பட்ஜெட் இருக்குது, இந்த டைம் வரும்போது அதை விட ட்ரிபிள் ஆகிடுச்சு. அதனால் பார்த்து கண்டிப்பாக செலவு பண்ணி தான் வரணும். 5,000 10,000 சேர்த்து எடுத்துருவாங்க. அப்போ தான் கோவா நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். நாங்கள் 5,000 பிளான் பண்ணி வந்தோம். ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பாருங்கள். அது இல்லாமல் பாகா பீச் போயிட்டு அகோடா பீச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் 4 நாள் ட்ரிப் போட்டோம். இந்த 4 நாள் ட்ரிப்புமே கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். எங்கெங்கே போனோம், இப்படிலாம் பிளானு. நார்த் கோவா என்ன பிளானு, இது சவுத் கோவா என்ன பிளான். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்?